ஹாய் ஹலோ, நான் வந்து இப்போ வந்து கச்சிகூடா எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். ஹைதராபாத் போயிட்டுருக்கேன். என்ன பிளான்னா ஹைதராபாத் போயிட்டு மந்த்ராலயம் போகலான்னு டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட்டு. அங்கே போயிட்டு பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லைன்ட்டு. ஸோ see you soon in ஹைதராபாத். இது வந்து 4 o'clock ட்ரெயின் கச்சிகூடா. இதில் தான் டிக்கெட் இருந்துச்சு. ஹைதராபாத் போகிறது சார்மினார் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். ஸோ கச்சிகூடான்ற இடத்துக்கு போவோம் ஹைதராபாத் பக்கத்தில். ஸோ அங்கேருந்து கச்சு பவுலி அந்த இடம் வந்து நான் தங்குற இடம் இருக்குது. அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அங்கேருந்து என்ன பிளான் பாய். நான் கச்சிகூடாவில் ஹைதராபாத் போயிட்டு தான் கவனித்தேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு ஒரு ஊர் வந்துச்சு. நம்ம ஊட்டின்னு கேள்விப்பட்டோம். அங்கே ஊட்டின்னு ஒரு ஊர் ஏரியா சுத்தமாக இருக்கு. நைட் 12 மணிக்கு அப்போ இந்த ஸ்டேஷனில் இருந்துச்சு. கச்சிகூடா ரீச் ஆகிட்டேன். இப்போ வந்து கச்சி பவுலி போயிட்டுருக்கேன். ஏற்கனவே நான் இந்த போகிற வீடியோ போட்டிருப்பேன், பழைய வீடியோஸு, அதை பாருங்கள். இது ஸ்டேஷன் அவுட் சைடு. ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில் தெரியல. கச்சிகூடா ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல. பழைய வீட்டில் நான் வந்து ஊபர் ஆட்டோவில் போனேன். அப்போ அப்படியே வீடியோ எடுத்து போனேன். கச்சி போலி வரைக்கும் அப்படியே வீடியோ எடுத்து போட்டேன். பாருங்க. நான் வந்து கச்சி பவுலி ரீச் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா விழாவில் இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. சரி போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல்லையும் குளிக்கலான்னு இருக்கேன். குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன். டெய்லியாக தான் வாக்கிங்கை தான் பண்ணுவேன். சரி இப்போ போய் இங்கே ஜிம் இருக்கிறனால அதில் பண்ணுவேன்னு போயிட்டுருக்கேன். அப்படியே இந்த விழாலாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியா. இது பார்த்திங்கன்னா கச்சி பவுலியிலே ஒரு ஃபேமஸான விழா ஏரியா. நான் 2-3 வாட்டி நிறைய வாட்டி வந்திருக்கேன். இந்த வாட்டி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அப்ராடில் இருந்த மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு கோல்டாக தான் இருக்குது. இங்கே தெலுங்கானா தெலுங்கானா ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் கோல்டாக தான் இருக்குமான்னு தெரில. ஆனால் இப்போ கோல்டாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் சென்னையில் பயங்கர ஹாட். இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர், போர்ஷ் எல்லாமே இருக்கும் இங்கே. எல்லாம் பயங்கர ஹை எண்ட் கார் தான். நீங்கள் ஒரு விஐபிஸ் தான் இருப்பாங்க நிறையா. பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ் ஏரியா. க்ளப் ஹவுஸ் ரீச் ஆகிட்டேன். நம்ம நல்ல ஒரு பெரிய க்ளப் ஹவுஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை கூட இருக்குது. அதெல்லாம் காமிக்க முடியும். உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. உள்ளே போக காமிக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிம் என்ட்ரன்ஸ். ஜிம் அதான் க்ளப் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிம்மு. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜிம்மு. இந்த க்ளப் ஹவுஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. காஃபி விற்க தான் ஆகுது. இதான் பின்னாடி பார்த்தா மலை இருக்குன்னு சொல்லல, ஒரு அழகான மவுண்டன் இருக்கும் பின்னாடி. பூல் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய பூலு. நம்ம ப்ரைவேட் பூலாட்டும் யாருமே இல்லை, தனியாக தான் குளிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸு, மவுண்டன்லாம் இருக்குது. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறேன். இது 90 years old ஆலிவ் ட்ரீ. கூட ஏதோ போர்ஷ் ஏதோ கார் நிற்குது ஸ்விம்மிங் பூல்லேருந்து வர வழியில். இந்த ஏரியா பேர் என்ன குட்டிமா? இந்த ஏரியா பேர் என்ன? கச்சி. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆஞ்சநேயர் கோயில்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாபா சிலையே இருந்துச்சு. பக்கத்தில் சவுத் இந்தியன் மால் இருந்துச்சு. அதில் போய் நாங்கள் துணியெலாம் கூட வாங்கிட்டு கோயிலேருந்து வந்தோடனே நல்ல மலை. எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தாலும் ஒரு மலை குட்டிக்கு நடுவில் பயங்கர அழகாக இருக்குது ஹைதராபாத். இங்கேருந்து முடிச்சுட்டு ஹசன் டைரின்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்கே வந்து ஏதோ பால் கோவா மாதிரி ஏதோ மலாயில் வந்து பன் வச்சு சாப்பிட்லான்ட்டு. நான் டீ தான் குடிக்க போகிறேன். செக் பண்ணுவோம் உள்ள. ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு நான் இங்கே வந்து நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, செக் பண்ணுவோம். நட்ஸில் நிறையா இருக்குது. பர்கர், பானிபூரி, ஏதோ ஒரு ரப்டி மட்கான் இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் இப்படி இருக்குது, நல்லா இருக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. டீ கேட்டேன், டீ வந்து இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி மலாய் பன்னு, சாண்ட்விச்சஸ், என்ன சாப்பிடலாம் பாருங்க. அல்வாவா இனிப்பாவா இருக்கு. லைட் இனிப்பு, இடியாப்பம் மாதிரி. பண்ணுக்குள்ள பால்கோவா வச்சிருக்காங்க. நல்ல திக்கான பால்கோவா மாதிரி மலாய் பண்ணு பண்ணுக்குள்ளே இருக்குங்க. இதை விடாம ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நம்ம பால் ஆர்டர் இனிப்பு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இது வந்து நிலோஃபர் கேப் வந்துட்டு அதில் கூட கிடைக்கும். இங்கே வந்து எங்கள் ஏரியா இந்த ஏரியா இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஃபேமஸ். இந்த ஹசன் டைரி வந்து சின்ஸ் 1989 போட்டாங்க. அவ்வளோ நாள் இருக்கும். அவர் என்ன 2 நாள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாம்பே சாண்ட்விச் கிரில்டு உள்ள வந்து பொட்டேட்டோ, டீ ரொம்ப ஃபேமஸ் தான். டீ ஆர்டர் பண்ணி அந்த மலாய் பன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டீலாம் அந்த அளவுக்கு இல்லை. சாண்ட்விச் நல்லா இருந்துச்சு. மலாய் பன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கடை பேர் வந்து ஆசான் டைம். ஏரியா வந்து இந்த ஏரியா பேர் என்ன, கச்சி குடான்னு நினைக்கிறேன். கச்சி குடா.